திருத்தணி முருகன் கோவிலில் 31 நாட்களில் உண்டியல் காணிக்கை 1,49,00,000 ரூபாய் வந்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இக்கோவிலில் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பணி கோவில் இணை ஆணையர் மேற்பார்வையில் நடைபெற்றது. அதில் கடந்த 31 நாட்களில் 1,49,86,000 ரூபாய் ரொக்கம், 650 கிராம் தங்கம், 13,310 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருப்பதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உண்டியலில் 3,75,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். உண்டியலில் செலுத்தப்பட்ட காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்ற நிலையில் 1,224 கிராம் தங்கம், 22,870 கிராம் வெள்ளி மற்றும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளின் கரன்சி என 3,74,95,627 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. நாகையில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற சுகாதாரத்துறையினர் காலியாக உள்ள 2ஆம் நிலை சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறை அரசு ஊழியர்களும் நாள்தோறும் போராட்டத்தில் ஈடுபடும் அவலம் அரங்கேறி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பின்னர் தலை, கை, கால்களில் கட்டு போட்டுக் கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையை கண்டித்து அவர்களது கூட்டணி கட்சியினரே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது திமுக தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை நாடி வந்தால் 14 மருத்துவர்களுக்கு பதிலாக வெறும் 3 மருத்துவர்கள் மட்டும்தான் உள்ளார்கள். உடனடியாக தமிழக அரசு இதை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும். நியமிக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரங்கள் கிராமம் போரால் நடத்தி வலுவான ஒரு போராட்டத்தை மருத்துவமனை முன்பு நடத்துவோம் என்று